ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 ஓட எபிசோட் 69 இருந்து 72 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 4 எபிசோட் பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்கை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கனாக்கானம் காலங்கள் சீசன் 3 போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூஜா ஃபீல் பண்றதுனால சசிகுமார் ஆடை தப்பிக்க வைக்கிறாருங்க. ஊரே சேர்ந்து ஒன்னா தேடுறாங்க. ஆடு அப்பயும் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அதோட தான் போன வீக் முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 69 சூப்பர் நேச்சுரல் சர்ச். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சசிகுமாரை பூஜா கூட்டிட்டு போய் கேட்கறாங்க. சசி உண்மையை சொல்லு, நேத்து நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், எங்க கரீனா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சசி என்ன சொல்றாங்க, எனக்கு எப்படி தெரியும், எனக்குலாம் தெரியாது அப்படின்னு. அப்ப பூஜா சொல்றாங்க, உண்மையை சொல்லு சசி, நான் எது கேட்டாலும் நீ மறைக்க மாட்டேன்னு. ஆமா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த பூஜா, என்னால பார்க்க முடியல, அதான் நான் நைட்டோட நைட்டா கடத்திட்டேன் அப்படின்னு. என்ன சசி சொல்ற, பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் கேட்டதுக்காக என்னோட சந்தோஷத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கியே அப்படின்னாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அடுத்த சீன்ல நம்ம சக்தி கேங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சக்தி என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ கலகலன்னு இருந்த குடும்பம் இந்த ஒரு ஆட்டு பிரச்சனைனால டோட்டலா எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு. இப்ப யாமினி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, பாட்டி முஞ்சில ஒரு கலகலப்பு இல்லை, எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்னு. அப்ப மதியம் வராங்க. மதி என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு எங்கடா ஆளையே காணும், எங்க போயிட்டானுங்க அப்படின்னு. அப்ப நம்ம மகேஷ் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு பிரியாணி ஆக்காம விட மாட்டானுங்க ஆடை அப்படின்னு. இவங்க எல்லாரும் வராங்க. நம்ம ஜானு, ஏகாம்பரம், புஜி பாபு, எங்கடா போயிட்டு சுத்திட்டு வரீங்கன்னா, நாங்க ஆடை தேடிட்டு இருந்தோம், உங்களுக்குலாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஆடை தேடினீங்க, இதை நம்ப சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏகாம்பரம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க பாடுறா, நீங்களாம் எவ்வளவு சீரியஸா இருக்கீங்க, பிரியா மூஞ்சிலட்டு இதே இல்லை பாரு அப்படின்னு. அப்ப பிரியா சொல்றாங்க, எனக்கு மட்டன் பிடிக்காது, சிக்கன் தான் அப்படின்னு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சசிகுமாரோட ஃபேமிலி ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க சொந்தக்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இருக்க பிரச்சனையை தீக்க தான் கடா வெட்டணும்னு நினைச்சாங்க, இதுலயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சசிகுமாரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, எல்லா இடத்துலயும் தேடி கிடைக்கல, இந்த ஆடு மட்டும் கிடைக்கல, நான் கெடா வெட்டலன்னா நான் எல்லா பொறுப்புல இருந்து விலகுறேன், இது இந்த கருப்பை மேல சத்தியம்னு சொல்றாரு. என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்கன்னு. கண்டிப்பா கிடைக்கும், வாங்க எல்லாரும் போய் தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ குழந்தைய காணும் அப்படின்னு. அப்ப ஆடு கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சசிகுமாரோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்காம இருக்க முடியும், உன்னால எடுங்க ஒழுங்கா, இது என்னோட கௌரவ பிரச்சனை அப்படின்னு சொல்லி. பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் சொல்றாங்க, சார் அவங்க ஒரு மாதிரி சார், பெரிய தலைக்கட்டு, கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. சரி சார், நாங்க தேடுறோம், கான்ஸ்டபிளை விட்டு நீங்க இப்போ போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்காகாது, வா நம்ம போய் வெத்தலையில மை போடலாம், பூசாரி கண்டிப்பா கண்டுபிடிச்சுவாருன்னு. இப்போ பூசாரி என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க 15 கிலோமீட்டருக்குள்ளதான் ஆடு இருக்குது, யாரோ கடத்திட்டு போயிருக்காங்கன்னு. சசிகுமாருக்கு பக்குன்னு இருக்கு. அப்ப கார்த்திக் கேட்கிறாரு, டே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. டே ஆமாடா, தான் அவங்க சொல்றாங்களே அப்படின்னு. நீ தலையாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. டே அது நான் ஏதோ ஒரு இதுல ஆட்டினேன்னு சொல்றாங்க. அப்ப சசிகுமார் என்ன நினைக்கிறாருன்னா, ஆடு மட்டும் கிடைச்சுன்னா ஆடோட சேர்ந்து நம்மளே வெட்டிடுவாங்கன்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறாரு. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 70 லவ்விங் கிரானி. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம சசிகுமார் மாமாவும் கார்த்தி நடந்து வராங்க, போஸ்டர்லாம் எடுத்துட்டு. அப்ப நம்ம ஜானே, ஏகாம்பரம், புஜி பாபுலாம் கேட்கறாங்க, என்னடா இது கையில போஸ்டர், என்ன மாமா இதுன்னு. ஆட காணமல மாப்பிள தான் போஸ்டரு, கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்னு. 1 லட்சம் ரூபாயா, யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு. கண்டிப்பா கொடுப்போம் மாப்பிள, நீங்க போய் ஊர் ஃபுல்லா போஸ்டர் விட்டுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ இவங்க போகும்போது சசிகுமார் வராரு. எங்கடா கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி ஆடு கண்டுபிடிச்சு கொடுத்தா 1 லட்சம் ரூபா தராங்களான்னு. இதே வேலையா போச்சுடா, இப்படி கொடுத்தே எங்க சொத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு. நீயும் வாடா, நம்ம போய் ஊர் ஃபுல்லா தேடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஊர் ஃபுல்லா போய் மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தேடுறாங்க. ஆடை பத்தி எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சசிகுமார் மாமா, அதுக்கப்புறம் சக்தி பசங்க எல்லாருமே போய் தேடுறாங்க. அப்ப ஜான் அவங்க மாமாட்ட கேட்கிறாரு, ஆடு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி மாமா ஓடுன்னு. அப்ப அவர் ஒரு கதை சொல்லுன்னு, நான் உங்களை கேட்கலீங்க, ஆடை கேட்டேங்க, சரி வாங்க போய் தேடுவோம் அப்படின்னு. நம்ம சசிகுமார் பாத்தீங்கன்னா நம்ம கரீனா இருக்க இடத்துக்கு போறாருங்க. இது மட்டும்தான் உனக்கு 2 நாளைக்கு சாப்பாடு, நீ பார்த்து சாப்பிடு, நான் நாளைக்கு நைட்டு தான் வருவேன், பத்திரமா சாப்பிடு, கத்தி கித்தி காட்டி கொடுத்துறாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை பொத்திட்டு வந்தேனே. இங்க எல்லாரும் சொல்றாங்க, அங்க பாரு, இவன் தான் ஆடை திருடி இருப்பான் அப்படின்னு போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. டே நான் தான்டா சசிகுமார், எங்கடா இங்க வந்தேன்னா, இங்க நான் பாத்ரூம் போகிறதுக்கு வந்தேன், அப்புறம் வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு. ஆடு சத்தம் கேட்குதுங்க. கேட்டேனே. அப்ப சசிகுமார் என்ன சொல்றாருன்னா, மாமா நீ சொன்ன மாதிரி ஏதாவது பிசாசு வேலையா இருக்கும், அதுவும் அந்த கிணத்துக்குள்ள இருந்து கேட்குது, வாங்க போயிடலாம்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, பாட்டி சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. சசிகுமார் பாட்டி, என்ன கருப்பா இவ்வளவு சோதனையை கொடுக்குறே எங்களுக்கு,
உன்னை குளிர்விக்கிறதுக்கு தானே நாங்கள் கெடா வெட்டுறோம், இப்போ அந்த ஆடே காணுமே, இவ்வளோ கஷ்டமா என் குடும்பத்துக்குன்னு அவங்க சாமி கும்பிடும் போதே அவங்களால முடியாமல் போயிருதுங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க, கஷ்டங்க, நீங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லிடுங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறேன் டாக்டர் அப்படின்னு சசிகுமார் அப்பா சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம்லாம் போகாதுங்க, நீங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. சசிகுமார் சொல்கிறார், எங்கள் பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது அப்பா, சொல்லுப்பான்னு எல்லாம் அழுகுறாங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சசிகுமார் சொல்றாரு, எங்க அம்மா வளர்த்ததோட என் பாட்டி தான் வளர்த்தது, என்னை அடிக்கவே விடாது யாரையுமே, சின்ன வயசுல இருந்தே அதுக்கு பாசம் அதிகம், ஒரு வேலை கூட சொல்லாது எனக்கு அடிபட்டுருன்னு அப்படின்னு. அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாருக்கும் புரியுது, உங்க எல்லாரும் மேலேயும் அவங்க பாசம் வச்சிருக்காங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ்னா எங்களையும் அதே மாதிரிதான் பாத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் பாட்டிக்கு ஒன்றும் ஆகாதுடா, நீ பயப்படாதன்னு. அப்ப நம்ம ஜானு, பூஜி பாபு, ஏகாம்பரம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு விடியறதுக்குள்ள ஆடை கண்டுபிடிக்கலாம், ஆடு கண்டுபிடிச்சா பாட்டி குணமாயிருவாங்க நம்புறாங்கல்ல, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும், வாங்கடா எல்லாரும் போலான்னு சொல்லி பசங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 71 கிரானிஸ் அன்எக்ஸ்பெக்டட் டிசிஷன். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூஜா பயங்கரமா அழுகிறத பார்த்துட்டு நம்ம மதியாமணிலாம் என்ன சொல்றாங்கன்னா, பூஜாவை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி நிக்கிதாட்ட சொல்றாங்க. பூஜாவை போய் கூப்பிடுறாங்க. அப்ப பூஜா என்ன சொல்றாங்கன்னா, பாட்டி இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு. எல்லாரும் என்ன சொல்ற, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம மகா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நான் தான் சசிகுமார்கிட்ட வந்து கரீனாவை வந்து ஒளிச்சு வைக்க சொன்னேன், எனக்கு அதை கொல்றதை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு. அப்போ நிக்கிதா என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து அவங்களோட கலாச்சாரம், சாமியானா நினைச்சு பண்றாங்க, ஏன் இப்படி பண்ண பூஜா, இது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, ப்ளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம சசிகுமார் அப்பா பயங்கரமா அழுகிறாரு. எந்திரிச்சு வாத்தா, நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டம், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சசிகுமாரோட அப்பா அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, அந்த பீரோல இருக்க பணத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளைட்டு என்ன சொல்றாங்கன்னா, போய் சந்தையில 100 ஆடு எடுத்துட்டு வா, ஒன்று போனால் என்னென்ன கருப்பனை மனசு குளிர அளவுக்கு ஆடு வெட்டலாம், 100 ஆடு வெட்டுறோம், நம்ம ஊர் ஃபுல்லாக சொல்லிருங்க 18 பெட்டிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ வந்து திரும்பியும் வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சசிகுமார் கிட்ட வந்து பூஜா சொல்றாங்க, பாட்டி பயங்கர கஷ்டப்படுறாங்க, நீ அந்த ஆட்டை விட்டுரு சசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேனே. சசிகுமார் என்ன சொல்றாருன்னா, என்ன பிள்ளை சொல்ற, நீ இவ்வளவு கவலைப்பட்டே அப்படின்னு. இல்ல பரவாயில்ல சசி, நீ போய் விட்டுரு அப்படின்னு சொன்னேனே. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆடு கரெக்டா உள்ள வருதுங்க. உள்ள வந்தேனே ஆத்தாவை எல்லாரும் கூப்பிடுறாங்க, எந்திரிங்க ஆத்தானே. ஆத்தா ஆடை பார்த்துட்டு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சனே வந்து, அப்பா கருப்பா எங்க அம்மாவுக்கு திரும்பி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கெடா வெட்டுவோம், திரும்பி எல்லாருக்கும் செய்தி சொல்லிருங்க அப்படின்னு சொன்னேனே. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, வேணாண்டா, ஆட்டை வெட்ட வேணும்னு, கருப்பன் கோவத்துக்கு ஆளாயிருவோமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கருப்பன்டா, எதுவும் பண்ண மாட்டான், அந்த பிள்ளை பாருடா நல்லா பழகிட்டு இருந்துச்சு, அது கண்ணு முன்னாடியே ஆடை வெட்ட வேணாம், நம்ம பொங்கல் திருவிழா அப்ப வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னேனே எல்லாருமே வந்து பயங்கர சந்தோஷமாகறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 72 சசிஸ் இயர் piercing. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே திருவிழாவுக்கு பயங்கரமா ரெடி ஆகி போயிட்டு இருக்காங்க. அப்ப சசிகுமாரோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விசேஷம் தான் இப்ப பண்ண முடியல, இன்னொரு விசேஷம் பண்ணிடலாம் அப்படின்னு. அது என்னப்பா அப்படின்னு நம்ம சசிகுமாரோட காது குத்தானே சசிகுமார் கூட்டிட்டு வாங்கன்னு வராருங்க. அப்ப சசிகுமார்கிட்ட சொல்லும் போது, என்னப்பா சொல்றீங்க, எனக்கு காது குத்தணுமா அப்படின்ற. ஆமாப்பா, இதை சொல்லி கூப்பிட்டு நீ வந்திருக்க மாட்டேல அப்படின்னு. இப்பயே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. எல்லாரும் சசிகுமாரை பிடிக்க வச்சு காது குத்துறாங்க. பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஏகாம்பரம், புஜ்ஜி, ஜான் என்ன சொல்றாங்கன்னா, புலி பசிச்சாலும் புல்ல திங்காது, நாங்க இந்த புளியோதர சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன்னா. அப்ப கார்த்தி சொல்றாரு, கிடைக்கிறதா ஒழுங்கா சாப்பிட்டு. அப்புறம் எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிடும் போது நிக்கிதா வந்து கேக்குறாங்க பாட்டி கிட்ட, அது என்ன நீங்க பூஜாக்கு மட்டும் ஸ்பெஷலா தரீங்க, எங்களுக்குலாம் இல்லையான்னு. இப்ப என்ன உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம யாமினி, ஜனனிலாம் வந்துட்டு கார்த்திட்ட சொல்றாங்க, இங்க பாருடா, இவன் நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான் சசிகுமார் அப்படின்னு. என்ன சொல்றீங்க, அவன் என்ன கேட்டாலும் செய்வானே, அதுவும் பொண்ணுங்க கேட்டா செய்வானே, பூஜா கேட்டுமா செய்யல அப்படின்னு ஜான் கேட்கிறாரு. என்ன கேட்டீங்க அப்படின்னு. இல்ல, இந்த தோடு சின்னதா இருக்கு, எங்க ஜிமிக்கிய போட சொல்றான், போட மாட்டேன்றானு. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு, பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. அப்ப சசிகுமார் மாமா வராரு, என்னடா கோலம் இது அப்படின்னு. இல்ல மாமா, உங்களை மாதிரி ஆடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு. சரி வாங்க, அப்பா அங்க உங்களை மஞ்சள் தண்ணி ஊத்துறது கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அங்க இருந்து பயங்கரமா மஞ்சள் தண்ணி ஊத்தி ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம ஏகாம்பரம் என்ன சொல்றாருன்னா, அங்க பாரு
வயலின் ஒன்று வாசிச்சுட்டு இருக்கு பாரு, அவன் எவ்வளோ சோகமா இருக்கான்னு. அப்போ கேட்குறாங்க எல்லாரும், என்னடா ஆச்சு அப்படின்னு. இல்லடா நாளைக்கு நம்ம எல்லாரும் கிளம்பிடுவோம், வீடோ வெறிச்சோடி போயிடும் அப்படின்னு. அப்போ புஜ்ஜி பாபு என்ன சொல்றான், நீ தானே எங்க கூட வர. ஆமாடா, இதுக்கப்புறம் நம்ம எப்போ சந்திக்க போறோம்னு தெரியல அப்படின்னு. சக்தி என்ன சொல்றாருன்னா, ஏன் இதுக்கப்புறம் நீ திருவிழானா கூப்பிட மாட்டியா எங்களை எல்லாரையும் அப்படின்னு. அப்படி இல்லடா அப்படின்னு. இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ மகா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடு எல்லாரும் காட்டுற பாசம் இது எல்லாத்தையும் கண்டிப்பா மிஸ் பண்ண போறேன்னே. அப்ப நம்ம யாமினி என்ன சொல்றாங்கன்னா, வேணா இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாமா அப்படின்னு. அப்ப ஜனனி சொல்றாங்க, இதுக்கே வந்து ஃபோன் மேல ஃபோன் பண்றாங்க, அதெல்லாம் வேணாம், சரி வாங்க எல்லாரும் தூங்க போலாம், நாளைக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சசிகுமார் சொல்றாங்க. எல்லாரும் கிளம்புறாங்க. நிக்கிதாக்கு வந்து ஒரு ஃபோன் வருதுங்க, விஜய் டிவில இருந்து ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப நிக்கிதா வந்துட்டு இல்ல என்னால வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சக்தி நிக்கிதா தனியா உட்காந்துருக்கிறத போய் பாக்குறாரு. என்னாச்சு நிக்கிதா, நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க, யார்கிட்ட இருந்து ஃபோன் அப்படின்னு. ராங் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த மாதிரி ஆடிஷன் கூப்பிட்டாங்க அப்படின்னு. நீ என்ன சொன்னு, நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் சக்தி அப்படின்னு. என்ன நிக்கிதா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொன்னேன்னு. இல்லை சக்தி வேணாம், என்னை கம்பல் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நிக்கிதா வந்து சொல்கிறாங்க, நான் எப்போல்லாம் டவுன் ஆகணும் எங்கள் அம்மா பாடின பாட்டை நான் கேட்பேன்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேரும். அப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இண்டஸ்ட்ரி ஒரு டேலண்டான சிங்கரை இழந்துட்டாங்க, எனக்கும் சென்ட் பண்ணி நிக்கிதா, நானும் கேட்குறேன் அவங்க அம்மா குரல டவுன் ஆனே. சரி அப்படின்றாங்க. சரி வா சீக்கிரம் போகலான்னு சொல்கிறாங்க. அதோட தாங்க இந்த எபிசோட் முடியுது. கம்மிங் பேக் டு டெக்னிக்கல் டீம். நேற்று வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எபிசோட் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 எபிசோட் வந்துச்சுங்க. ஸோ அதனால தான் நம்மளோட ரிவ்யூ வந்து இன்னைக்கு வந்து லேட் ஆச்சு. ஸோ விஜயகுமாரோட டைரக்ஷன் பற்றி சொல்லிடலாம். 4 எபிசோடுமே அவரோட டைரக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் திருவிழா மோடுக்கு நம்மளை கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் லாஸ்ட் எபிசோட்லாம் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. மணிக்கையனோட ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் 69 to 71 பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்த்தாக இருந்துச்சுங்க ஸ்டோரி. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம ஆதியோட டைலாக்ஸ் ஆஸ் யூஷுவல் எமோஷனல் ஆகட்டும், ஃபன்னி எலமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக எழுதியிருந்தாருங்க. முக்கியமாக சசிகுமார் அப்பாவுக்கு எழுதின டைலாக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லியோவோட லியோ மியூசிக் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தாரு. முக்கியமாக வந்து அந்த லாஸ்ட் எபிசோடில் போட்ட பிஜிஎம்ஸ்லாம் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம பாட்டிக்கு முடியாத போது போட்ட அந்த சேடஸ்ட் பிஜிஎம் எல்லாமே வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாருங்க. முகேஷ்குமாரோட எடிட்டிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சாலிட் எடிட்ஸ்ங்க. 4 எபிசோடுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் எபிசோட் போனதே தெரிலிங்க, பக்காவாக இருந்துச்சுங்க. நம்ம கரிகாலனோட சினிமோட்டோகிராஃபி மனுஷன் கலக்கி இருக்காருங்க. ஹோல் ஃபெஸ்டிவல் மோடு இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ சூப்பராக வரதுக்கு காரணம் இவரோட சினிமோட்டோகிராஃபி. கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. நம்ம ஆர்ட் டைரக்ஷன் டீம் பிரசாந்தோட ஒர்க் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரக்ஷன், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் சசிகுமார் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், அந்த திருவிழா சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த டீம் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீமே வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் இந்த 4 எபிசோடுக்குமே 3.5 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காம பாருங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலான ஃபுல் பிளாங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த 4 எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று ஃபுல் பிளாங்க் சேனல்ல சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இங்க வரவேற்கப்படுகிறது. ஸ்டே டியூன் guys for a next video. Love you all. Bye bye. Cheers.